வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம 11th காமர்ஸில் சாப்டர் 2 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது பேஜ் நம்பர் 11ல் டைப் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன டைப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் அதாவது டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அதாவது பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, there are 3 types ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இது எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ப்ரொபோஷன் அண்ட் பிஸ்னஸ், அதாவது 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் அண்டர்டேக்கன் டு ஏர்ன் மணி. ஜென்ரலி பீப்புள் என்கேஜ் themselves in such activities on regular basis and are said to be engaged in the occupation. Occupation may be classified into 3 categories based on following. அதாவது எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பொருள் ஈட்டுவதற்காகவோ அந்த பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவோ செய்யக்கூடிய செயல்பாடுகள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இது என்னன்னு சொல்லலாம்னு பார்த்திங்கன்னா ஆக்குபேஷன்னு சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயலை செய்கிறது தான். என்ன ஆக்குபேஷன்னா நேச்சர் ஆஃப் ஒர்க்கை குறிக்கும். நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதை குறிக்கும். அதான் ஆக்குபேஷன் சொல்கிறாங்க. அப்போது எதுக்கு? ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காகவோ செய்யக்கூடிய நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க. அது எது மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. எந்த கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்கன்னா 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறாங்க. 1 எம்ப்ளாய்மெண்ட், 2 ப்ரொபோஷன், அடுத்தது பிஸ்னஸ். இப்போ 3 விதமான இருக்குது. இப்போ எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன? வேலைன்னு சொல்லுவோம். அந்த வேலைங்கிறது வந்து அந்த வேலையை எதுக்கு கொடுக்குறாங்க? நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட வேலை பார்க்குறதுன்னு சொல்லிச்சிங்களா? வேலைங்கிறது என்ன? ஒரு ஒரு உரிமையாளர் இருப்பாங்க. உரிமையாளர், ஓனர், ஒரு ப்ரொப்ரைட்டர், ஓனர் யார் வேணாலும் இருக்கலாம். அங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு ஒர்க்கராக, ஒரு எம்ப்ளாயாக போய் ஜாயின் பண்ணி அதற்கான வெகுமதி என்ன ஆகும்னா வேஜஸ் கொடுப்பாங்க, சேலரி கொடுப்பாங்க. இதுதான் வேலைங்கிறது. ஒரு வேலை முடித்து கொள்வதற்காக கொடுக்கக்கூடிய சன்மானம் தான் சம்பளம் அண்டு கூலின்னு சொல்லுவோம். இப்போ அதுதான் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ப்ரொபோஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, என்ன ப்ரொபோஷன் பார்க்குறாங்கன்னா சிறப்பு அதிகாரிகள், அதாவது சிறப்பு தொழில் சார்ந்ததை குறிக்கும். இது வந்து ப்ரொபோஷனுங்கிறது வந்து சிறப்பு தொழில். ஏன்னா ப்ரொபோஷனுங்கிறது டாக்டரு, என்ஜினியர்ஸ், ஆடிட்டர்ஸ் இவங்களும் தான் பார்த்திங்கன்னா ப்ரொபோஷனல் கேட்டகரியில் வருவாங்க. பிஸ்னஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ அது சம்மந்தமாக இருக்கும். இதை நம்ம டீட்டெயிலாக நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன? It refers to the occupation in which people work for other and get remuneration in the form of wages or salary. The one who is employed by others are called employee and the one who employ other is called employer. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஆக்குபேஷன் ஒரு வேலை செய்து முடிக்கிறதுக்கு ஒரு ஊதியத்தை வாங்கணுன்னா என்ன செய்வோம்? ஒரு வேலை என்பது வேலையை செய்து முடித்த பிறகு கூலி அல்லது சம்பளம் வாங்குறது. அது மற்றவர்களுடைய சார்ந்து இருக்கிறது. அவங்கள்ட்ட போய் நம்ம வேலை பார்க்குறோம், அவங்க வந்து அதற்கான ஊதியம் கொடுக்குறாங்க. அவங்களால நம்ம என்ன செய்கிறோம்? பணியமர்த்தப்படுறோம். அதான் பணியமர்த்தப்படுறது தான் அது எம்ப்ளாயின்னு சொல்கிறோம். எம்ப்ளாயர்னால் நம்ம வேலை பார்க்குறோங்க. ஓகேங்களா? அப்போது அதனால என்ன செய்கிறோம்? ரெமுனரேஷன், அதற்கு நமக்கு ஊதியம் நமக்கு கிடைக்கிது. அந்த ஊதியங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 இதாக சொல்கிறாங்க. வேஜஸ்ஸு, சேலரிங்கிறது 2 விதமாக நமக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா? Employee and the who employee is called employer. Employee other is called employer. மேனேஜர், கிளர்க்கு, பேங்க் ஆஃபீஷியர், ஃபேக்ட்ரி ஒர்க்கர் எக்ஸெட்ரா ஆர் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயருக்குலாம் ஒரு மேனேஜராக பணிபுரிகிறோம். மேனேஜருக்கு என்ன செய்கிறாங்க? ரெமுனரேஷன் நம்ம வாங்குகிறோம், மந்த்லி சேலரி வாங்குகிறோம். கிளர்க்காக இருக்கிறோம், பேங்க் அஃபீஷியல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை குறிக்கும். அப்போது ஒரு மேலாளராக இருக்கலாம், வங்கி தொழிலாளராக இருக்கலாம், வேலையாட்களாகவும் இருக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு வந்து பணியாற்றுவது. அதாவது பிற நிறுவனங்கள் வந்து நம்ம போய் வேலை செய்து அங்கே வந்து என்ன செய்கிறாங்க? ரெமுனரேஷன் கொடுக்குறாங்க. இதுதான் எம்ப்ளாய்மெண்ட்னு பேர். அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன என்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, தேர் ஈஸ் ஏ கான்ட்ராக்ட் எக்ஸிடிங் பிட்வீன் த எம்ப்ளாயர் அண்ட் த எம்ப்ளாயி. அதாவது பார்த்திங்கன்னா பணியில் அமர்த்தப்படுவோருக்கும் பணியில் அமர்ந்த நமக்கும் என்ன இருக்கும்? ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும், ஒப்பந்தம் இருக்கும். என்ன ஒப்பந்தம் இருக்கும்? எம்ப்ளாயி பெர்ஃபார்ம் த அக்கார்டிங் டு அசைன்டு டாஸ்க். ரெமுனரேஷன் இஸ் கிவன் டு எம்ப்ளாயி ஃபார் டெலிவரிங் வேல்யூ ஆஃப் சர்வீஸ் அண்ட் எம்ப்ளாயி மஸ்ட்
affect by the rules and regulation of the organization. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பணியில் அமர்ந்த பிறகு அங்கே என்ன செய்வாங்க, அவங்க நிறுவனம் வந்து நமக்குன்னு ஒரு டாஸ்க்கு கொடுப்பாங்க. அதற்காக நம்ம என்ன செய்யணும், பணிபுரியணும். அப்போ தான் நமக்கு வந்து என்ன செய்ய முடியும், நல்ல ஒரு ரெம்யூனரேஷன் பெற முடியும். அந்த டாஸ்க்கு நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதான் என்ன சொல்கிறேன், there is a contract existing between the employer and employee. எம்ப்ளாயிக்கும் எம்ப்ளாயருக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும், அது ஒப்பந்தம் இருக்கும். எம்ப்ளாயி பெர்ஃபார்ம் அக்கார்டிங் டு அசைன் டாஸ்க். அவர் எம்ப்ளாயர் என்ன செய்வார், எம்ப்ளாயி என்ன செய்வாங்க, எம்ப்ளாயி பெர்ஃபார்ம் அக்கார்டிங் டு அசைன்ட். அதுக்காக என்ன அசைன் பண்ணுறாரு. அப்போ என்ன செய்வாங்க, அந்த ஒப்பந்த அடிப்படையில் அவங்க என்ன செய்வாங்க, அந்த பணியை எப்படி செய்கிறாங்க, அந்த டாஸ்க் எப்படி இது பண்ணுறாங்கங்கிறது தான் அவருடைய கேரக்டரிஸ்டிக்கில் சொல்லியிருக்காங்க. ஃபார் டெலிவரிங் ஃபார் வேல்யூ சர்வீஸ் அண்ட் எம்ப்ளாயி மஸ்ட் அஃபெக்ட் பை த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் த ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னவோ அதற்கு உட்பட்டு அவங்க என்ன செய்வாங்க. இப்போ ஒரு வேலையில் நம்ம அமர்ந்த பிறகு ஒரு டாடா நிறுவனங்களில் போய் வேலை பார்க்குறோம், இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் எனி அதர் கன்சர்ன் எது வேணாலும் இருக்கலாம். அப்போ நம்ம இஷ்டத்துக்கு போய் செய்ய முடியாது. அப்போ அவங்களுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், பாலிசி இருக்கும். அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்வோம், வேலை செய்வோம். அதற்கான ஊதியம் நம்ம பெற முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா Profession are thus occupation which involve the rendering of the personal service of a special and expert nature. இப்போ ப்ரொஃபஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் அண்டு எக்ஸ்பர்ட் நேச்சர். இவங்க வந்து சிறப்பு தகுதி பெற்றிருப்பாங்க, சிறப்பு படிச்சிருப்பாங்க சொல்கிறாங்க. A proportion is something a proportion is something which is more than a job. It is a career for someone who is a competent in their respective area. It includes the proportional activities which are the subject to guidelines or code conduct laid down of proportional bodies. Those engaged in a proportion are called proportional and the earn income the charging proportional fees. அப்போ ப்ரொபோஷனுங்கிறது ஒரு சிறப்பு, ஒரு அதாவது சிறப்புங்கிறதுனா ஒரு தனித்துறையை தேர்ந்தெடுத்து அவங்க என்ன செய்வாங்க, அதில் அவங்க படிச்சிருப்பாங்க. அவங்களுக்குன்னு வந்து என்னது ஒரு சிறப்பு தன்மை இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுதான் ப்ரொபோஷனில் சொல்கிறாங்க. அப்படி தனித்தேர்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் சொல்லலாம்னா டாக்டர். அவங்க வந்து என்ன செய்வாங்க, மருத்துவத்துறையை அவங்க தேர்ந்தெடுத்து அதில் அவங்க வல்லுநராக இருந்து அதில் சிறப்பு தன்மையாக படிச்சிருக்காங்க. அது அவங்களுக்குன்னு ஒரு கிரேடை உருவாக்கிக்கிறாங்க. இப்போ டாக்டர்ஸ் இவங்க. என்ஜினியர்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது என்ஜினியர் என்ன டைப்ஸ் இருக்கோ அதில் அவங்க தேர்வு பட்டிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஆடிட்டர்ஸ். இப்படி ஒரு தொழில் சார்ந்ததில் ஒரு சிறப்பு அது தனியாக செய்து அதில் அவங்க என்ன செய்கிறாங்க, ஏர்ன் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு என்ன செய்கிறாங்க, அதுக்குன்னு நம்ம ஃபீஸ் கட்டுறோம். அவங்க சேவை செய்தாலும் அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்கிறோம், நம்ம ப்ரொபோஷனல் ஃபீஸ் வந்து பெய்ட் பண்ணுறோம். இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொபோஷனுங்கிறாங்க. அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, there should be a systematic body of knowledge, there should be formal acquisition of a knowledge by the members, there should be code of conduct governing the conduct and behavior of proportional service, motive should be uppermost in the mind of people rendering proportional service. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு தொழிலில் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா எந்த துறையில் அவங்க ப்ரொபோஷனில் என்ன கேட்டகரியில் இருக்கிறாங்களோ அந்த கேட்டகரியில் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு சிறப்பு பெற்றவராக இருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ சிறப்பு கேட்டகரி சிறப்பு பெற்றவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி சிறப்பு எஜுகேஷன், அதாவது சிறப்பு கல்வியல் பெற்றவங்களாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. என்னென்னா எந்த துறைன்னு சொல்லிட்டோம் இல்லையா, டாக்டர் என்ஜினியர் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதில் அவங்க சிறப்புத்தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு இது இருக்கும். ஏதாவதுன்னு பார்த்தீங்கன்னா there should be a code of conduct. அவங்க செய்கிற தொழிலுக்குன்னு ஒரு கான்டாக்ட் ப்ரொஃபஷனல் இருக்கும். அதை ஒட்டி அவங்க என்ன செய்வாங்க, சர்வீஸ் செய்வாங்க. அதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, ப்ரொபோஷனல் ஃபீஸ் வாங்கிக்கிறாங்க. இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொபோஷன் சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொழில். பிஸ்னஸ் ரெஃபர் டு எனி ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் அண்டர்டேக்கன் on a regular basis with the object to earn profit through production, distribution, purchase and sales of goods and service. இப்போ பிஸ்னஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொழில் என்பதுங்கிறது வந்து லாபத்தை மீன் பண்ணி தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அது பொருள்களையோ உற்பத்தி செய்து உற்பத்தி செய்கிறது, வாங்குறது, விற்பனை செய்வது, இது வந்து வழக்கமான ஒரு செயல்முறையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வழக்கமான செயல்முறையாக சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இடையில வந்து பார்த்திங்கன்னா
டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டெஃபினேஷன் அப்புறம் பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கனெக்டட் வித் ரைசிங் த ப்ரொடியூசிங் processing of goods industry create form utility of goods by the bringing material into the form which is useful for a intermediate consumption, further use material in order industry or financial consumption of by the consumer. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா லாபம் நோக்கங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பொருட்களை அதாவது பார்த்திங்கன்னா கன்சம்ஷனுக்காக, அதாவது உற்பத்திக்காக செய்யக்கூடியதாகவும் இருக்கும். அது அதற்கான தேவையான மெட்டீரியல் வாங்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசிங் ஆர் ப்ராசஸிங், அது உற்பத்தி செய்து ப்ராசஸிங் ஆஃப் குட்ஸை வந்து ப்ராசஸிங் பண்ணுறது. அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறதுன்னா அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் கிடைக்கணும். அந்த மெட்டீரியலை வச்சு அவங்க என்ன செய்வாங்க, குட்ஸை ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்போ இது வந்து எங்கே பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில், தொழிற்சாலைகளில். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா மூலப்பொருட்கள் வாங்கி அதனுடைய பயன்பாட்டுக்காக கொண்டு போயிட்டு அது இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோருக்கு கொண்டு போகிறது தான் வந்து பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது தொழில்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளாஸிஃபிகேஷன். இப்போ கிளாஸிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டெஃபினேஷன் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்னுடைய டெஃபினேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஜேம்ஸ் ஸ்டீவன்சன் ஹேனேன்னு சொல்லலாம். ஹேனேங்கிற ஒரு 2 பேர் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஜென்ரல் டெஃபினேஷன் இருக்குது. பிஸ்னஸ் மே பி டிஃபைன் அஸ் an activities involving the regular production. அதாவது பார்த்திங்கன்னா இந்த டெஃபினேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள். ஜேம்ஸ் ஸ்டீவன்சன் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, ஹேனேங்கிற ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெஃபினேஷன் மேலே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிஸ்னஸுக்கு பிஸ்னஸ் மே பி டிஃபைன் அண்ட் ஆக்டிவிட்டி இன்வால்விங் த ரெகுலர் ப்ரொடக்ஷன் or purchase of goods and services for sale, transport and exchange with an object of earning profit. பிஸ்னஸ்ங்கிறது, தொழில்ங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா லாபம் பெறும், அதாவது ஆக்டிவிட்டிங்கிறது லாபம் பெறும் நோக்கத்துடன் பொருட்களை பொருட்களை உற்பத்தி செய்து பொருட்களை விற்பனை செய்து பணிகளையும் விற்பனை செய்யும் ஒரு பரிமாற்ற நடவடிக்கை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பரிமாற்ற நடவடிக்கையின் மூலமாக லாபத்தை பெறுவது. அதாவது பிஸ்னஸ் மே பி டிஃபைன் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்விங் த ரெகுலர் ப்ரொடக்ஷன், பொருளை உற்பத்தி செய்து பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ், ஒரு பொருளை வாங்கிறது விற்பனை செய்வது ஃபார் சேல்ஸ், இதை எக்ஸ்சேஞ்சு பரிமாற்றம் செய்வது தான் என்ன செய்கிறாங்கன்னா பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு டெஃபினேஷன் வந்து ஸ்டீவன் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா ஸ்டீவன்சன். According to James Stevenson, business refer to the economic activities performed for earning profit. அவர் என்ன சொல்கிறாரு, ஸ்டீஃபன்சன் என்ன சொல்கிறாருன்னா தொழில் என்பது லாபம் ஈட்டுவதற்காக மேற்கொள்ளப்படும் ஒரு பொருளாதார நடவடிக்கை சார்ந்ததாகும். ஒரு பொருளாதார நடவடிக்கை தான் என்ன சொல்கிறாங்க பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹேனேங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மே பி டிஃபைன் அஸ் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் ப்ரொடியூசிங் ஆர் அக்வயரிங் வெல்த் த்ரூ த பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ். அப்போ வந்து பிஸ்னஸ்ங்கிறது வாங்கி விற்கிறது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் பிஸ்னஸ்ஸு. அது மட்டும் இல்லை, ஜேம்ஸ் ஸ்டீவன்சன் என்ன சொல்கிறாரு, ஏர்னிங் ப்ராஃபிட், லாபத்தை ஈட்டுவதற்காக செய்யக்கூடியது தான் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாரு. ஆனால் ஹேனேங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா தொழில் என்பது அதாவது பிஸ்னஸ் என்பது வாங்கி விற்பதன் மூலமாக சேர்க்கும் ஒரு மனித நடவடிக்கைன்னு தான் சொல்கிறாங்க. மனித நடவடிக்கைங்கன்னு இவர் சொல்கிறார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது வந்து டெஃபினேஷன் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த கிளாஸ் நெக்ஸ்ட்டு ஒரு நிமிஷம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸில் கிளாஸிஃபிகேஷன் பார்க்கலாம். என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் இருக்குங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சைஸு ஸ்மால் சைஸுங்கிறது இருக்கும். அது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.